Hello viewers, welcome to my channel. Comprehensive view about the Hindu editorial தமிழில் 7/10/2020. இந்த வீடியோவில் ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வர ஆர்டிகல்ஸில் என்னென்னலாம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி தமிழில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அந்த ஆர்டிக்கலில் புது புது வொக்காபுலரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய தமிழ் பொருளையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். vanquishing viruses, இதுதான் அந்த ஆர்டிக்கலினுடைய தலைப்பு. வைரஸை தோற்கடிப்பது. Nobel Prize for Medicine is an aspiration to researchers working on SARS-CoV-2. இந்த வாக்கியங்களில் vanquishing அப்படின்றது கடினமான வார்த்தை. இதை ஜெரண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னன்னா வெற்றி கொள், தோற்கடி. To defeat something or somebody completely, இதுதான் அதனுடைய பொருள். இரண்டாவதா மெடிசன், இது மருத்துவம். இதனுடைய பொருள் தமிழ் என்னன்னு பார்த்தா மருத்துவம், ஸ்டடி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ். மூன்றாவதா என்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா ஆஸ்பிரேஷன். ஆஸ்பிரேஷன்னா தமிழில் விருப்பம். ஐ aspire to become a doctor, I aspire to become an engineer, I aspire to become a teacher அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. விருப்பம், ஒருவருடைய விருப்பம். ஆஸ்பிரேஷனுடைய பொருள் என்னன்னா விருப்பம். நான்காவதா ரிசர்ச்சர்ஸ், இதனுடைய பொருள் ஆய்வு நடத்துபவர்கள். ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒவ்வொரு துறையில் ஆய்வு நடத்துவாங்க. அந்த ஆய்வு நடத்துபவர்களுடைய நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா ரிசர்ச்சர்ஸ். ஐந்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை SARS-CoV-2. இந்த சார்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் வைரஸ். ஒரு வைரஸினுடைய குடும்பம் தான் இது. அதில் ஒரு வைரஸ் தான் இப்போ பேண்டமிக்காக நம்ம கருதுறது COVID-19. COVID-19 is one of the viruses in the family of SARS. ஸோ இதில் நம்ம புதுசாக 5 வார்த்தைக்கு நம்ம கற்றுக்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா vanquishing வெற்றிக்கோள், மெடிசன்னா மருத்துவம், மூணாவது ஆஸ்பிரேஷன்னா விருப்பம், நாலாவது ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னா ஆய்வு நடத்துபவர்கள், ஐந்தாவது சார்ஸ் COVID-2. சார்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபேமிலி ஆஃப் வைரஸ், வைரஸுங்களுடைய குடும்பம். அதில் நிறைய வைரஸ் இருக்கும். அதில் ஒரு வைரஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா COVID-19 பேண்டமிக்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த COVID-19. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வைரஸஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் சார்ஸ். ஸோ இந்த 5 வேர்பையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது போன்ற வார்த்தைகள் எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாம். At a time when the world is faced with multiple assaults from the frighteningly obscure virus, it cannot be mere coincidence that the Nobel Committee decided to anoint 3 scientists who peeled the layers of another virus that confounded generations of physicians, the hepatitis C virus. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் அட் எ டைம், இது ஒரு இடியம்ஸ். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா செப்பரேட்லி. அட் எ டைம் நான் ஒருத்தர் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் இதனுடைய பொருள். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அசால்ட்ஸ். அசால்ட்ஸ்னா தாக்குதல். இதனுடைய சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா அட்டாக். இந்த அசால்ட்ஸ் இங்கே நவுனாக பயன்படுத்தியிருக்காங்க. மூன்றாவதா ஃப்ரைட்டனிங்லி. ஃப்ரைட்டனிங்லி இட்ஸ் அன் அட்வர்ப். அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பயமுறுத்தக்கூடிய. அடுத்து அப்ஸ்கியூர். அப்ஸ்கியூர் இங்கே அட்ஜெக்டிவாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்ஸ்கியூர்னா ஒரு தெரியாத, அன்னோன். அப்ஸ்கியூர் அட்ரஸ், அன்னோன் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதனுடைய பொருள். ஐந்தாவதா மியர். மியர்னா வெறும். மியர் ஸ்பீச் cannot ஒர்க். வேலை பேச்சு மட்டும் இங்கே வேலை நடக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அதனுடைய பொருள். அடுத்ததாக கோயின்சிடென்ஸ். கோயின்சிடென்ஸினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே காலத்தில் நேரிடுபவை. 2 things happening at the same time, அதான் அதனுடைய பொருள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனாயிண்ட். அனாயிண்ட் இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லிட்ரலாக பார்த்தோம்னா அதனுடைய பொருள் அபிஷேகம். ஆனால் இந்த ஆர்டிக்கிள் அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு கௌரவிக்கிறது, பெருமைப்படுத்துறது அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பீல்டு அப்படின்றது வேர்பு. பீல்டுனா அன்கவர், தோல் இருத்தல். அதாவது சயின்டிஸ்டுங்க இந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். பீல்டுனா அன்கவர்.
அடுத்தது கன்ஃபவுண்ட்னா டு கன்ஃபியூஸ் சம்படி, திகைக்க வை. அதாவது இந்த வைரஸ்லாம் வந்து சயின்டிஸ்ட்டை திகைக்க வைத்தது, கண்டுபிடிக்க தூண்டியது. கன்ஃபவுண்ட்னா திகைக்க வை. இறுதியாக நாம் இந்த பேராகிராஃபில் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஹெப்படைட்டிஸ் சின்றது ஒரு வகையான வைரஸ். The 2020 Nobel Prize in Physiology and Medicine to Howard J. Alter, Michael Horton, and Charles M. Rice is a stout endorsement of hereof work that went towards identifying one of the world's greatest scourges. இந்த பேராகிராஃபில் வர கடினமான சொற்கள் இடியம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது ஸ்டவுட்னா அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவாக இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உறுதியான. ஆங்கிலத்தில் இதனுடைய சினோனிம்ஸு ஸ்ட்ராங். ரெண்டாவதா என்டோர்ஸ்மெண்ட்னா ஆதரிப்பது. ஆங்கிலத்தில் இதனுடைய சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணுவது. மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது கோ டுவர்ட்ஸ். இங்கே வந்து நான் கோ டுவர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன், ஆனால் பேராகிராஃபில் அந்த ஆத்தர் இதே இடியம்ஸை பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறார். இங்கே பாருங்கள், தட் வென்ட் டுவர்ட்ஸ் ஐடென்டிஃபையிங் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்கார்ஜஸ். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பணம் கொடுத்தல். இங்கிலீஷில் பார்க்கணும்னா டு பி யூஸ்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் பேமெண்ட். அதாவது வைரஸை கண்டுபிடிச்ச வைராலஜிஸ்ட்டுக்கும் அந்த ஃபிசியாலஜிஸ்ட்டுக்கும் மெடிசனில் வந்து தலை சிறந்து விளங்கினவங்களுக்கும் வந்து நோபல் பரிசோட பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த ஆத்தர் வென்ட் டுவர்ட்ஸ் ஐடென்டிஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு. நாலாவதாக வந்து என்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபையிங். இது அவ்வளோ கடினமான வார்த்தை இல்லை. இதனுடைய பொருள் என்னென்னா கண்டுபிடித்தல், அடையாளம் காணுதல், டு ஃபைண்ட் அவுட், அதான் இதனுடைய பொருள். ஐந்தாவது வந்து பார்த்தோம்னா த ஸ்கார்ஜஸ். இங்கே நான் வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில், ஆனால் தமிழில் சிங்குலரில் கொடுத்துருக்கேன். கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸ்கார்ச் அப்படின்னா கொள்ளை நோய், ட்ரெட்ஃபுல் டிசீஸ், அதான் அதனுடைய பொருள். ஆறாவதாக என்னென்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட். இதை நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இந்த ஃப்ரேஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்தாலே அது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இதில் நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தை என்னென்னா ஸ்டவுட் உறுதியான, என்டோர்ஸ்மெண்ட் ஆதரிப்பது, கோ டுவர்ட்ஸ் பணம் கொடுத்தல், ஐடென்டிஃபையிங் கண்டுபிடித்தல், ஸ்கர்ஜஸ் கொள்ள நோய், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. But to see it shown of the context it is couched in would be to miss the larger point or purpose it could serve. இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஷோன். இது வந்து ஃப்ரேசல் வேர்ப். டு see it shown. ஷோன் மீன்ஸ் ஃப்ரேசல் வேர்ப். அதனுடைய சினானிம்ஸ் என்ன பார்த்தோம்னா பி டேக்கன், தூர எடுத்து விடு. அதாவது இதை வந்து அவங்க பேசிவ் வாய்ஸில் அந்த ஆத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. டு see it shown. ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா பி டேக்கன், தூர எடுத்து விடு, அதான் அதனுடைய பொருள். ரெண்டாவது ஆஃப் த கான்டெக்ஸ்ட். ஆஃப் த கான்டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஃப்ரேஸ். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சூழலில் இருந்து. மூன்றாவதாக கடினமான வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா கோச்ட். இது வந்து வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் பாஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். டு சே இன் பர்டிகுலர் மேனர், அதான் அதனுடைய பொருள். டு சே இன் அ பர்டிகுலர் மேனர். அடுத்து நாலாவதாக இருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா சர்வ். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இங்கே வந்து வேறு விதமான பொருளில் அந்த ஆத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறார். என்னென்னா பி சூட்டபிள் ஃபார் பர்டிகுலர் யூஸ். எந்த பர்பஸ்க்கு இருக்குதோ, எந்த பர்பஸ்க்காக அதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்காக, அந்த பொருளை தான் இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. முதலாவதாக ஷோன், ரெண்டாவதாக ஆஃப் த கான்டெக்ஸ்ட், மூணாவதாக கோச், நாலாவதாக சர்வ். இதில் ரொம்ப புதிய வார்த்தை நமக்கு எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஷோன், மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோச். ஷோன் என்ன மீனிங் பார்த்தோம்னா பி டேக்கன், தூர எடுத்து விடு. மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோச் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு சே இன் பர்டிகுலர்
manner. இங்க பார்த்தீங்கன்னா but to see it shown of the context it is coached in would be to miss the larger point or purpose it could serve. Coached in, to say in a particular manner. இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும் இந்த பேராகிராஃபில் கடினமான வார்த்தைகள். Choosing researchers who went after the pathogen and succeeded in unwrapping the whole puzzle at a time when others are fighting fatigue in a daily battle against the SARS-CoV-2 virus is also a hat tip to the virologists and geneticists burning the midnight oil for over 9 months now. இந்த பேராகிராஃபில் என்னென்ன புது ஃப்ரேசல் வெர்பு இடியம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவதா கோ ஆஃப்டர். கோ ஆஃப்டர்னா ட்ரை டு கெட் சம்திங், சிலதை பெற முயற்சி செய், அதுதான் அதனுடைய பொருள். இந்த பேராகிராஃபில் ஹூ வெண்ட் ஆஃப்டர், அதாவது பேத்தோஜனை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க இல்லையா, அதனுடைய பொருள். ரெண்டாவது பேத்தோஜன் அப்படின்னா என்னென்னா நுண்கிருமி, அதான் அதனுடைய பொருள். மூன்றாவதா சக்சீடிங். சக்சீடிங் அப்படின்றது வந்து இங்கே ஜெரண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, வெற்றி பெறுதல், அதான் அதனுடைய பொருள். நான்காவதா இங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்ராப்பிங். அன்ராப்பிங்னா ஒன்றும் இல்லை, அன்கவர், மூடி இருக்கிறத திறக்கிறது, அதான் அன்ராப்பிங்னா அன்கவரிங். அன்ராப்பிங் த ஹோல் பசில் அப்படின்னா புரியாத புதிரை திறந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. வைரஸ் வந்து ஒரு புரியாத புதிராக இருந்தது, அதை வந்து அன்கவர் பண்ணுறாங்க, இந்த வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதனுடைய பொருள். ஐந்தாவது வந்து பார்த்தோம்னா ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா வந்து இது இங்கே நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோர்வு. அடுத்து ஹேட் டிப்ஸ். இங்கே நான் ஹிட் டிப்ஸ்னு கொடுத்துருக்கேன், அது ஹிட் டிப்ஸ் கிடையாது, ஹேட் டிப்ஸ். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சூட்டபிள் மணி, பொருத்தமான மணி, அதான் அதுக்கு அர்த்தம். ஏழாவதா வைராலஜிஸ்ட், நுண்ணுயிரியாளர்கள். வைராலஜிஸ்ட்ன்றது ஒரு நவுனு, அதனுடைய தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னா நுண்ணுயிரியாளர்கள். ஜெனட்டிசிஸ்ட் அப்படின்னா மரபணுயியலாளர்கள். ஜெனட்டிக்ஸில் யாரெல்லாம் எக்ஸ்பெக்டாக இருக்காங்களோ அவங்க பேர் வந்து ஜெனட்டிசிஸ்ட். அடுத்து ஒன்பதாவதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடியம்ஸ் இருக்குது பாருங்கள். அதனுடைய பொருள் என்னென்னா பர்னிங் த மிட் நைட் ஆயில். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடியம்ஸோட பொருள் டு ஸ்டடி ஆர் ஒர்க் டில் லே நைட். இரவு வரை யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறாங்களோ, இரவு வரை கடினமாக உழைப்பது, அதுதான் வந்து பர்னிங் த மிட் நைட் ஆயில். தி accolades went to the three for identifying viral origin of hepatitis C. Their work, the Nobel statement said, characterized this form of hepatitis to be distinct clinical entity caused by RNA virus of the flavivirus family, now known as HCV. இந்த பேராகிராஃபில் கடினமான வார்த்தைகள் வந்து பார்த்தோம்னா முதலாவதா அக்கோலைட்ஸ். இது வந்து நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னென்னா ப்ரைஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட். நம்ம ஏதாவது ஒரு சாதிச்சோம்னா அதை நம்மளுக்கு வந்து ஒருத்தர் பாராட்டுறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்ம போற்றுறாங்க, அதுக்கு பெயர் தான் வந்து அக்கோலைட்ஸ். ரெண்டாவது கேரக்டரைஸ். கேரக்டரைஸ்னா டு கிவ் குவாலிட்டிஸ், கேரக்டரைஸிங், அவருக்கு ஒரு சில நல்ல பண்புகளை குவாலிட்டியை கொடுங்க, அதுதான் அதனுடைய பொருள், கேரக்டரைஸ். மூன்றாவதா டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் வந்துன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். இது வந்து இதனுடைய பொருள் தமிழில் வந்து பார்த்தோம்னா தனித்துவமான. நான்காவதா காஸ். இட் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் செல் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செல்லு தான் வந்து கேன்சரை தாக்குது, பாதிப்பை ஏற்படுத்துது, அதான் அதனுடைய பொருள். மீண்டும் ஒரு முறை இந்த பேராகிராஃபை நான் உங்களுக்கு படிக்கிறேன். The acolytes went to the three for identifying viral origin of hepatitis C. Their work, the Nobel statement said, characterized this form of hepatitis to be distinct clinical entity caused by RNA virus of the flavivirus family, now known as HCV. இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட புதிய 4 வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா acolytes, praise for achievement, characterize,
to give qualities to someone. மூன்றாவது distinct, இதனுடைய பொருள் தனித்துவமான. இந்த distinct வந்து இங்கே adjective-ஆ பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாலாவதா என்னன்னு பார்த்தோம்னா cause, இதை வந்து காரணம் அப்படின்ற பொருள்லையும் பயன்படுத்தலாம், தாக்குதல் அப்படின்ற பொருள்லையும் நம்ம பயன்படுத்தலாம். cause அப்படின்னா காரணம், அப்படின்னா தாக்குதல். In fact, it was for the discovery of the hepatitis B virus and the development of the first generation HBV vaccine that Baruch Blumberg, whom the young author collaborated with, was rewarded the 1976 Medicine Nobel. இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சுருக்கி ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். அதாவது டிஸ்கவரி ஆஃப் த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சினுக்காக தான் வந்து பாருக் ப்ளூமெர்க் அப்படின்றவருக்கு 1976 மெடிசன் நோபல் வந்து கொடுத்தாங்க. அவரு கூட தான் வந்து இந்த யங் ஆல்டர் அப்படின்றவர் கொலாபரேட் பண்ணார். இதுதான் அந்த பேராகிராஃபினுடைய மீனிங். இப்போது அதில் இருக்கிற இடியம்ஸையும் ஒரு சில வேர்பையும் ஃப்ரேஸையும் நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது அதில் இருக்கிற ஃப்ரேஸ் இடியம்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோம்னா இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட்னா இட் இஸ் யூஸ் டு கிவ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில், கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த இடியம்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐ வென்ட் டு அமெரிக்கா, இன்ஃபேக்ட் ஐ வென்ட் டு அமெரிக்கா டு கெட் ஜாப், அதான் அதனுடைய பொருள். இரண்டாவதா வித் ஹூம், அங்கே வந்து இந்த பேராகிராஃபில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் இங்கே ஷார்டன் பண்ணி வித் ஹூம் அப்படின்னா யாரோடு, அதான் அதனுடைய பொருள். அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை ரிவார்ட், அதனுடைய பொருள் சன்மானம். However, even the isolation of the HBV only partially eliminated the risk of contracting this severe liver disease transmitted through blood. The circle was only complete with the discovery of HCV. இந்த பேராகிராஃபில் என்னென்னலாம் கடினமான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது however. however அப்படின்னா அட்ஜெக்டிவ், அதனுடைய பொருள் தமிழில் என்னன்னு பார்த்தோம்னா எப்படி ஆகிலும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை எலிமினேட். எலிமினேட் அப்படின்றது வந்து இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிமினேட்னா நீக்குதல், போக்குதல், தவிர்த்தல், அதனுடைய பொருள். அதுதான் எலிமினேட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையினுடைய பொருள். மூன்றாவதாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை கான்ட்ராக்டிங். கான்ட்ராக்டிங் வந்து இங்கே ஜெரண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்னென்னா டு கெட் அண்ட் இல்னஸ். இந்த கான்ட்ராக்டிங் அப்படின்றது வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் வேர்ப். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு நோயை வந்து என்ன சொல்கிறது, பெற்றுக்கொள்வது, ஒரு நோய் தொத்திக்கிறது, அது போன்ற ஒரு சூழலுக்கு இந்த வார்த்தையை வந்து பின்பற்றுவாங்க, பயன்படுத்துவாங்க. கான்ட்ராக்டிங், யூ டோன்ட் கான்ட்ராக்ட் கொரோனா வைரஸ் அப்படின்னா கொரோனா வைரஸை வந்து நீ பெற்றுக்கொள்ளாத, அதான் அதனுடைய பொருள். டிரான்ஸ்மிட்னா பரவுதல். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா த்ரூ. த்ரூ அப்படின்றது வந்து ஒரு ப்ரீபோசிஷன். தமிழ் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வழியாக. இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிவர் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ பிளட். ரத்தத்தின் வழியாக தான் இந்த லிவர் டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அதான் அதனுடைய பொருள். இறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா ஒரு முழுமை. உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்னா முழுமை. ஸோ மறுபடியும் அந்த பேராகிராஃப் நான் உங்களுக்காக படிக்கிறேன். However, even the isolation of the HBV only partially eliminated the risk of contracting this severe liver disease transmitted through blood. The circle was only complete with the discovery of HCV. இதில் நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தைன்னு பார்த்தோம்னா however, eliminate, contracting, transmit, through, and the last one is complete. According to the WHO Global Hepatitis Report, HBV and HCV are the major causes for mortality and morbidity, with 1.3 million deaths reported in 2015, a 63% increase from 1990, mainly due to HCV. இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு வேண்டியதில்லை, அங்கே என்னென்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவதாக அக்கார்டிங் டு.
இது ரொம்ப காமனாக பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அக்கார்டிங் டு மீ வாட் யூ சே இஸ் நாட் கரெக்ட். என்னை பொறுத்தவரையில் நீ சொல்வது சரியில்லை. அதுதான் அதனுடைய பொருள். அக்கார்டிங் டுனா பொறுத்தவரை. அக்கார்டிங் டு த WHO குளோபல் ஹெப்படைட்டிஸ் ரிப்போர்ட், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் ஹெப்படைட்டிஸ் ரிப்போர்ட்டின் படி, அதான் அதனுடைய பொருள். இரண்டாவது காசஸ். காசஸ்னா அதனுடைய பொருள் வந்து காரணம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது மார்ட்டாலிட்டி. இந்த மார்ட்டாலிட்டி, மார்பிடிட்டி இதெல்லாம் வந்து கிளினிக்கல் ஃபீல்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மார்ட்டாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இறப்பு. மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா இறப்பு விகிதம். மார்பிடிட்டி, மார்பிடிட்டினா டிசீஸ். மார்பிடிட்டி ரேட் அப்படின்னா எந்த அளவுக்கு நோய் இருக்குது, அதான் அதனுடைய பொருள். ஐந்தாவது இருக்கக்கூடியது வந்து ஃப்ரேஸ் என்ன ஃப்ரேஸ்னா டியூ டு. டியூ டுனா காரணமாக. டியூ டு மை ஃபேமிலி சுச்சுவேஷன் ஐ டிட் நாட் கோ ஃபார்வர்ட். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து வேலைக்கு போகல. இந்த டியூ டு அப்படின்னு வந்தாலே இதன் காரணமாக, அதன் காரணமாக, அதான் இதனுடைய பொருள். ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம 5 வார்த்தைகள் நம்ம வந்து கற்றுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா அக்கார்டிங் டு. அக்கார்டிங் டு அப்படின்னா பொறுத்தவரை. அக்கார்டிங் டு மீ யூ ஆர் நாட் குட். ரெண்டாவது காசஸ். வாட் இஸ் த காஸ் ஃபார் திஸ் ஃபீவர்? இந்த ஜுரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறோங்களா, அதான். மார்ட்டாலிட்டி அப்படின்னா இறப்பு. மார்ட்டாலிட்டி ரேட்னா இறப்பு விகிதம். மார்ட்டாலிட்டினா இறப்பு. நாலாவது வந்து பார்த்தோம்னா மார்பிடிட்டி. மார்பிடிட்டினா டிசீஸ், நோய். ஐந்தாவது டியூ டு. டியூட்டுன்றது ஒரு ஃப்ரேஸு. அதை எதுக்கு பயன்படுத்துவோன்னா இதன் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். டியூ டு திஸ் ஐ டோன்ட் கோ ஃபார் ஒர்க். டியூ டுனா காரணமாக.
The Nobel Committee called it among the most impactful scientific accomplishment of the 20th century. In true lineage of other Nobel Prizes for medicine, their identification represents milestone achievements that have revolutionized medicine and substantially improved human health. இந்த பேராகிராஃபில் 5 புதிய வார்த்தைகள் அல்லது டிஃபிகல்ட்டான வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த பேராகிராஃபில் பாருங்கள், இரண்டாவது லைனில் இருக்குது த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் சயின்டிஃபிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், த மோஸ்ட் அப்படின்னு வந்தாவே அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் சயின்டிஃபிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அதனுடைய தமிழாக்கம், தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா மிகவும் தாக்கத்தை, இம்பேக்ட்ஃபுல்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் சயின்டிஃபிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவியல் சாதனை. இரண்டாவதா லீனியேஜி அப்படின்னா அதனுடைய மீனிங் தமிழில் வழி வழியாக, யாரெல்லாம் நோபல் பரிசு பெறாங்களோ அந்த வழியில் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க, அதான் அதனுடைய மீனிங். மூணாவதாக இருக்கக்கூடிய வேர்ப் என்னன்னு பார்த்தோம்னா ரெவல்யூஷனைஸ். இதை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் நாங்கள் கொடுத்துருக்குறேன், ஆனால் அவங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அந்த பேராகிராஃபில் அந்த ஆத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதனுடைய தமிழ் மீனிங் வந்து புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ரெவல்யூஷனைஸ் அப்படின்னா புரட்சி செய், புரட்சி ஏற்படுத்து, அதான் அதனுடைய பொருள். நான்காவதாக இருக்கக்கூடிய வார்த்தை பார்த்தோம்னா இட் இஸ் அட்வர்ப். சப்ஸ்டான்ஷியலி அதான் அதிகமாக, சப்ஸ்டான்ஷியலினா அதிகமாக. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம மொத்தம் 4 வார்த்தை நம்ம வந்து கற்றுக்குறோம். மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவியல் சாதனை, த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் சயின்டிஃபிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், செகண்ட் லீனியாஜி வழி வழியாக, மூணாவதாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரெவல்யூஷனைஸ் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏற்படுத்து, நாலாவது சப்ஸ்டான்ஷியலி அதிகமாக. The triumph of humanity over the pathogens that debilitate and kill men and women is certainly a singular achievement that is worth celebrating, and showcasing this achievement will send a deep, inspiring message at a time when another virus is holding the world to ransom. கடைசியாக இந்த ஆத்தர் இந்த பேராகிராஃபில் எதை குறிப்பிடுகிறார்னா COVID-19 வந்து குறிப்பிடுகிறார். இந்த பேராகிராஃபில் இருக்கிற நம்ம கடினமான வார்த்தைகளை பார்ப்போம். ட்ரையம்ஃப் அப்படின்னா அது வந்து ஒரு நவுனு, அது வந்து வெற்றின்னு எல்லாருக்கும் தெரியும், அது தெரிஞ்ச வேர்பு தான். ரெண்டாவதாக வந்து டிபிலிட்டேட், இது ஒரு புதிய வார்த்தை இல்லைங்களா. டிபிலிட்டேட் அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபார்மில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான், ஆனால் அவங்க வந்து டிபிலிட்டேட் அவங்களும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தமிழ் பொருள் என்ன வந்துட்டு பார்த்தோம்னா பலவீனப்படுத்து, பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ், பேத்தோஜன், அதனுடைய மீனிங். மூன்றாவது பார்த்தோம்னா ஓவர். ஓவர்ன்றது வந்து ப்ரீபொசிஷன், அது அதனுடைய பொருள் என்ன பார்த்தோம்னா மேலாக, அதான் அதனுடைய பொருள். ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதான் ஓவர் த டைம் அப்படின்றாங்களே, அதான் அதனுடைய மீனிங்கு. நான்காவதாக அதனுடைய பொருள் வந்து, நான்காவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து ஒர்த். ஒர்த்ன்றது அட்ஜெக்டிவ், தகுந்த. ஒர்த் செலிப்ரேட்டிங்னா செலிப்ரேட் பண்ணுறது ஏற்றது தான், தகுந்தது தான், அதான் அதனுடைய மீனிங்கு. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து ஷோகேசிங். இது வந்து ஜெரண்டு, ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெசன்டிங் ஒன்ஸ் குவாலிட்டி, ஒருத்தனுடைய பண்பு நலங்களை சொல்கிறது, கொடுக்கறது, அதான் அதனுடைய மீனிங். ஆறாவதாக முக்கியமானது, இது வந்து ஒரு மிகவும் கடினமான இடியம்ஸ், ஹோல்ட் சம்திங் டு ரேன்சம். ஹோல்ட் சம்திங் டு ரேன்சம் இதான் ஜென்ரலாக அப்படி கொடுப்பாங்க. அதை வாக்கியத்தில் நம்ம எப்படி அமைப்புதுன்னா இது மாதிரி தான். வைரஸ் இஸ் ஹோல்டிங் த வேர்ல்ட் டு ரேன்சம். இதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டு டேக் ஆக்ஷன் that puts somebody in difficult situation in order to force them to do what you want. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை மற்றவங்க செய்யணும், அந்த நிலையில் நாம் அவங்கள வச்சுக்கணும். அது மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், இந்த இடியம்ஸை பயன்படுத்தலாம். ஹோல்ட் சம்திங் டு ரேன்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.